இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தியுடைய இல்லத்தில் தற்பொழுது ராகுல் காந்தி மற்றும் கனிமொழியுடனான சந்திப்பு என்பது நிறைவு பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை இரண்டு தலைவர்களும் இன்று நடத்தியுள்ளார்கள். எவ்வளவு தொகுதிகள் என்பது காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட வேண்டும், காங்கிரசினுடைய கோரிக்கை என்ன என்பது தொடர்பான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் இன்று நடைபெற்றதாகும். அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு எதிரான காங்கிரஸ் தலைவர்களுடைய அந்த கருத்துக்கள் என்பது ஏற்புடையதாக இல்லை. அதற்கான ஒரு அறிவுறுத்தல்கள், குறிப்பாக தேவையற்ற கருத்துக்களை முன்வைக்க கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் திமுக தரப்பிலிருந்து காங்கிரசுடைய தலைவர், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவரிடம் முன்வைக்கப்பட்டதாக தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 25 முதல் 30 தொகுதிகள் வரை வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்திருக்கும் நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. டெல்லியினுடைய ஜன்பத் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சோனியா காந்தியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி ஆகிய இரண்டு தலைவர்களும் பல்வேறு முக்கிய தகவல்களை, குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கனிமொழியிடம் கூறிய அறிவுறுத்தல்களையும் அவர் இன்றைய சந்திப்பின் பொழுது ராகுல் காந்தியிடம் தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது அங்கு நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டதால் நேற்று திமுகவுடைய தரப்பில் இருந்தும் அந்த ஒரு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக அதாவது இந்த காங்கிரசினுடைய அந்த தலைவர்கள் மட்டுமல்ல, கூட்டணி தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைக்க கூடாது என்ற ஒரு தகவலை அவர்கள் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் மட்டுமல்லாமல் திமுக என இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய தலைவர்களுக்கு கூட்டணி விவகாரத்தில் எந்த ஒரு தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்த நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி 2வது வாரத்தில் நடைபெற்ற காங்கிரசினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு கோரிக்கைகளை காங்கிரஸ் முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவினாலும் அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு உயர்மட்ட குழு என்பது டெல்லியில் இருந்து சென்னை செல்ல உள்ளதாக கூறப்பட்ட நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பு தற்போது டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி இடையே நடைபெற்றுள்ளது. சுசித்ரா, இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.